Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge டே 36. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா weight loss பண்ணுறதுக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா weight lossன்றது ரொம்ப ஈஸியான விஷயம். சோ நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. கமெண்ட்ஸ் கூட நிறைய வருது, லைக் பண்ண மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இந்த லைக் மட்டும் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கெல்லாமே ரிப்ளை பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளோட டே ரொட்டீன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ரக்ஷா பந்தன்ங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி ரக்ஷா பந்தன். இது வேற ஒரு எப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் தான் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. அந்த ராக்கி கட்டினாதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு கிடையாது. பட் இருந்தாலுமே நம்ம எல்லாருமே இந்த மாதிரியே நம்ம பழகுறவங்க கூட ஒற்றுமையா நல்லா விட்டு கொடுத்து நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கலாம். அவ்வளவுதான். எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ் கிடைச்சிருக்கீங்க, அப்புறம் பிரதர்ஸ் எல்லாருமே கிடைச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்குமே என்னோட விஷஸ். நிறைய பேர் வீட்டுல நான் சிஸ்டரா இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க சிஸ்டர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நிறைய நாள் நான் பாத்தீங்கன்னா அழுதுருக்கேன் சிஸ்டர், இந்த வெயிட் ஏறினதுனால அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அழுகாதீங்க சிஸ்டர். அந்த அழுகிற நேரத்துல கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதற்கான இது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நாள் அழுதுன்னு சொல்லி கொஞ்ச நாள் கஷ்டப்படுங்க. அந்த நிறைய நாள் அழுதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ட்ரை பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க மனசு வச்சீங்கன்னா கண்டிப்பா முடியும். அதுதான் சொல்றேன், சரிங்களா? அதுக்கப்புறம் ராகி சேமியா வீடியோ பண்ணுங்கன்னு சொன்னீங்க. இங்க ராகி சேமியா கிடைக்கல, நான் கண்டிப்பா சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சதுன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பண்றேன், போஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் ஹாய் சொல்லியிருந்தீங்க ஜெயந்தி சிஸ்டர். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் மறக்க மாட்டேன் சிஸ்டர். எல்லாரும் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் கோவப்படுறீங்க, என்னை மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே வருது. ஒரு சில நேரம் உங்களோட ப்ரொஃபைலோட நேம் வேற மாதிரி இருக்கு, உங்களோட நேம் வேற மாதிரி இருக்கு இல்லையா? சம்டைம் அதுல நான் இதுவாகிடுறதுதான், கன்ஃபியூஸ் ஆயிடுறதுதான். அது ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா நமக்கு அப்படியே நிக்கும். அதனாலதான், அதுதான், மத்தபடி எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷமீரா சிஸ்டர், அப்படி ஹாய் சமீரா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் சுமதி சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? எல்லாருமே மறந்துட்டீங்களான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா மறக்க மாட்டேங்க, கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் நஸ்ரீன் சிஸ்டர், ஹாய் நஸ்ரீன் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் அனுஷியா சிஸ்டர் பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லியிருந்தாங்க, நான் நேத்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். எப்போ நான் போனேன்னா தவளை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் அதை வெயிட்ட இது பண்ணிட்டு நக்கல் பண்ணுவாங்கல்ல, நம்ம வீட்லயே பண்ணுவாங்க. வெளியாட்கள் வரவே தேவையில்லை, நம்ம வீட்லயே இருப்பாங்க நம்மள டேமேஜ் பண்றதுக்கு. சோ அவங்க சொல்றது எல்லாமே நீங்க சொல்லிட்டே இருங்க, ஆனா அதை நான் பாசிட்டிவா பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் கொடுக்கணும். அதுதான் நம்மளோட தன்னம்பிக்கை, நம்மளோட முயற்சி எல்லாமே. அதுக்கு அவங்க ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தவறா நம்ம எடுத்துக்க கூடாது, நெகட்டிவா எடுத்துக்க கூடாது. அது ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கணும். அவங்க சொல்றது ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அதை பாசிட்டிவா பண்ணி காட்டணும். அததான் நம்ம பண்ணணுமே தவிர அவங்க சொல்றதுதான் நமக்கு நம்மள அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு படிக்கட்டா இருக்கும், சரிங்களா? சோ நம்ம எப்பவுமே பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம். ஆனா இப்ப போயிருந்தாங்களாம், நல்லா பாத்தீங்கன்னா ஸ்லிம் ஒல்லியாயிட்டி எலச்சிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அது பாத்துக்கோங்க, எத்தனை சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு. உங்களால எல்லாருனாலையும் கண்டிப்பா முடியும், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சூப்பர் சிஸ்டர், கண்டிப்பா அந்த மாதிரி சொன்ன இடத்துல அதை திருப்பி போடுற அளவுக்கு பண்ணணும். அதுதான் நம்மளோட இது. இப்போ நீங்க இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம சொல்லிட்டே இருக்க கூடாது, ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அப்பதான் அவங்களுக்கு பெரிய பதிலடியா இருக்கும். அதுக்கப்புறம் நேத்து போடுற இந்த ட்ரெஸ் எல்லாமே நல்லா இருக்கு. உங்களோட மாமியாரோட அந்த
நல்லா செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு மெட்டீரியலா எடுத்து ஸ்டிச் பண்ண கொடுத்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து ஒரு நார்த் இந்தியன்ஸ் இங்க வந்து கிராண்டா போடுவாங்கல்ல அந்த மாதிரிதான். ரொம்ப அழகா இருக்கும் அது. எனக்குமே ரொம்ப அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடும்போது ஒரு அழகு தானே. அது உண்மையா சொன்னா அவங்க என்னோட மாமியாரோட டேஸ்டும் எனக்கும் என்னோடதும் சேம், ஓரளவுக்கு நல்லாவே மிங்கிள் ஆகும். ரொம்ப நல்லா சூஸ் பண்ணுவாங்க அவங்க. நிறைய எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுப்பாங்க. பழைய வீடியோஸ் எல்லாத்துலயுமே நிறைய ஷேர் பண்ணிருக்கேன். இனி அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்துலயுமே கண்டிப்பா ஷேர் பண்றேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சிஸ்டர் இந்த மாதிரி இயரிங்ஸ் போடுறது நல்லா இருக்கு, அந்த ஜெயப்ரியா சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க தோடு உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலா நம்ம சின்னதா போட்டுட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு சடனா ஒரு சேஞ்ச் கொஞ்சம் பெருசா அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நம்ம வந்து டிஃப்ரெண்டா தெரியாது. இதே நான் வந்து டெய்லி போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இவங்க இப்படித்தானே போடுவாங்கன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது. நம்ம ஒரு சிம்பிளான ஒரு லுக்ல இருந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் டிஃப்ரெண்டா கிளம்பும் போது அது வந்து வித்தியாசமா தெரியுது. ஆனா எல்லாருமே சொல்லியிருந்தீங்க ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபியூச்சர்ல சொன்னேன் இல்லையா, முன்னாடி வந்து நான் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. நான் வந்து ட்ரெஸ் வந்து நம்ம இங்க இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து கொரியர் மூலமா அனுப்பிச்சுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் இது யூடியூப்க்கு வர்றதுக்கு முன்னாடி. சோ அதை வந்து நான் ரீஸ்டார்ட் அந்த பிசினஸ் வந்து பண்ணலாம்னு இருக்கேன். அது ஸ்டார்ட் பண்ணதும் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேன், இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்டா யாருக்கிட்டயுமே இல்லாத மாதிரியான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாக்கலாம், நான் ஸ்டார்ட் பண்ணதும் உங்கள்கிட்ட கண்டிப்பா சொல்றேன். இல்ல ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லைன்னு என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சஜஷனையும் சொல்லுங்க. ஏன்னா முன்னாடி பண்ணிட்டு அதுலயே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க, கேட்டுட்டே இருக்காங்க. நான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன். சின்ன பசங்களா இருக்கவும் எனக்கு வந்து கொரியர் அனுப்புறதெல்லாம் கொஞ்சம் வந்து கஷ்டமா இருந்தது. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவ்வளவு தூரம் நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கஸ்டமர்ஸ் எல்லாமே கொண்டு வந்தது நம்ம வந்து இப்போ ஸ்டாப் பண்ண வேணாமே, கொஞ்சம் எஃபர்ட் போடலான்னு தோணுது. உங்களோட சஜஷன் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க மறக்காம. கண்டிப்பா வந்து ஏதாவது ஒண்ணு லைஃப்ல வந்து பண்ணணும். என்ன சொல்றீங்க? நம்ம வந்து கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், படிச்ச வேலையை தான் வந்து பண்ணணும்ன்றது விஷயமும் இல்ல. வீட்டுல இருந்துட்டே நம்ம ஃபேமிலியை பார்த்துட்டே ஏதாவது ஒரு விஷயம் வந்து சாதிக்கணும். நம்ம பேரை வந்து ஒரு நிலை நாட்டணும். சரிங்களா? டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, இப்ப என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்ப ஹஸ்பண்ட் சம்பாத்திலே நான் வந்து ராணி மாதிரி இருக்கலாம். ஆனா நமக்குன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணணும். நம்ம ஒரு விஷயம் நம்ம ஹஸ்பண்ட்க்கோ நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கோ நம்மளோட மணியில செய்யும் போது அதோட சந்தோஷம் வேற லெவல்ங்க. அது போக இப்போ என்னோட எப்படின்னா நான் வந்து எல்லாருக்குமே சொல்ற விஷயம், என்னோட ஒய்ஃப் வந்து வேலைக்கு போக வேணாம், நான் வந்து வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் சிஸ்டர், நான் வந்து வீட்டுலதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சில பேர் எல்லாம் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம், எப்பவுமே இப்போ நீங்க இல்லாம உங்களோட ஹஸ்பண்ட் வந்து வாழ முடியணும். அதே மாதிரி நீங்க உங்க ஹஸ்பண்ட் இல்லாமலும் நீங்க வந்து வாழ முடியற அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களையும் நீங்க ரெண்டு பேருமே வந்து மேம்படுத்திக்கணும். சரிங்களா? இப்ப இருக்க காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எங்க அம்மாவோட லைஃப்ல நான் வந்து அதை வந்து ஃபீல் பண்ணிருக்கேன். எங்க அப்பா இறந்ததும் எங்க அம்மா வந்து பட்ட கஷ்டத்தை வந்து நான் வந்து ஃபீல் பண்ணிருக்கேன். சோ சடனா ஒரு இழப்பு ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அம்மா அப்படி டவுன் ஆயிட்டாங்க. நான் சின்ன பிள்ளை தான் இருந்தா அதை வந்து என்னால புரியும்ல, நமக்கு நிறைய வந்து இதுவாயிடுச்சு. அப்போ ஒரு ஒய்ஃப அவங்க இருக்கும்போதே அவங்க வந்து நம்ம இல்லாமலும் அவங்கனால வாழ முடியணும்ன்ற அளவுக்கு கொண்டு வர்றதாங்க ஒரு நல்ல ஒரு கணவரா இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஒய்ஃபும் ஒரு கணவரை வந்து மேம்படுத்தி கொண்டு வரணும். அதுதான் வந்து உண்மையாவே நான் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போறது வந்து ஒரு என்னோட தன்மான குறைவு அப்படிலாம் நினைக்கிறது உண்மையாவே தப்பானதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வாங்க அடுத்தடுத்து கமெண்ட் வந்து பார்ப்போம். பேச ஆரம்பிச்சுன்னா ரொம்ப பேசுவேன் நானு. ஆமா, அதுக்கப்புறம் அந்த கலர் காம்பினேஷன், அந்த ட்ரெஸ் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிங்க. எனக்குமே அந்த கலர் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாச்சியும் அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதான் அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நேத்து வந்து ஒரு சிஸ்டரோட பேசியிருந்தேன், கண் கலங்கிடுச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவ்வளோ என்னை மதிச்சு என்னை வந்து அவ்வளவு பிடிச்சு பாக்குறீங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த கண் கலங்கிடுன்னு சொல்லவும் எனக்கு கலங்குதுங்க. அந்த மாதிரி உண்மையாவே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் ஜெயபிரியா சிஸ்டர் சொல்றாங்க, ரிப்ளை பண்ணா அப்படியே மறக்காம வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, அதுதான் வந்து நீங்க வந்து ஒரு கிரேட் சோலா இருக்கீங்க, ஒவ்வொரு பேரும் ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு கமெண்ட்டும் அவ்வளோ ஒரு லவ் அண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்போ அதற்கான ஒரு வந்து ரெஸ்பான்ஸ் நான் கொடுக்கணும். நான் வந்து என்னோட நேச்சர் இதுதான் சிஸ்டர்ஸ், அதனாலதான் வந்து அது வந்து உங்களுக்கு வெளிப்படையா வந்து வருது. சோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, அதுதான் சொல்லுவேன் எப்பவுமே.
அப்புறம் 3 டேஸா வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தேன், என்னோட பொண்ணு வந்து வெயிட்டா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நான் அது பண்ணிட்டு இருக்கேன் சொல்லுவேன். அவங்க ரைஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியலன்னு சொல்லுவோம். இப்ப நம்மளோட வீடியோஸ் பார்த்தும் 3 டேஸா வந்து ரைஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்தியா சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, நல்ல ஒரு வெயிட்ல வந்து டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாப்பா கிட்ட இந்த வீடியோவை காட்டுங்க, பாப்பா நீங்க வந்து நல்லா முயற்சி பண்ணிட்டு என்கிட்ட ரிசல்ட் சொல்லுங்க. அதை வந்து நிறைய பேருக்கு சொல்லும் போது அது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா குழந்தைங்களே வெயிட்டா இருந்துட்டு அப்புறம் அவங்க ரொம்ப பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணணும்ப்பா. அதனால உங்களோட உடம்ப நீங்க வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்தா வந்து டெய்லி சாப்பிடலாமா சிஸ்டர் அப்படிங்கிறேன். கண்டிப்பா எப்படின்னா அது வந்து எப்படின்னா சூஜி, அதாவது ரவையில பண்ற ஒரு விஷயம் தான், கோதுமையில தான். ஆனா நீங்க வந்து எப்பயாவது ஒரு தடவை கிரேவிங்ஸ் டைம்ல எடுத்துக்கோங்க. அதுவும் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல தொடர்ந்து வந்து ஃபங்க்ஷனா இருக்கு சிஸ்டர், என்னால கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்றீங்க. ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் மறுநாள் நீங்க வந்து அகெயின் வந்து உங்களோட டயட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. என்னதான் எல்லா விஷயங்களும் வந்துகிட்டே இருக்குங்க, நமக்கு டைவர்ஷன் எல்லாமே வந்துட்டே இருக்கும். ஆனா நம்மளோட கோல் வந்து மறக்கவே கூடாது. அடுத்த நாள் நீங்க திருப்பி திருப்பி அந்த விஷயத்த பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். அப்புறம் பிசிஓடி இருக்கிறவங்க ஓட்ஸ் அப்புறம் கோதுமை எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையான்னு கேக்குறீங்க. டாக்டர்கிட்ட அதை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது, எப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ அதனால நீங்க வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. பெல்லி ஃபேட்டுக்கு வந்து கேக்குறீங்க, அந்த ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் நான் சொல்ற மாதிரி சுரக்காய் ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், அப்புறம் வந்து வெண்பூசணி ஜூஸ், அதுக்கப்புறம் இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி அவ்வளவு நல்லதுங்க. அப்புறம் வெந்தயம் வந்து பொடி பண்ணி வச்சுட்டு சுடுதண்ணில போட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரெகுலரா பண்ணுங்க. சூப்பரா வந்து உங்களோட தொப்பை வந்து குறையும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரவை களி இருக்குல்ல, அதோட லிங்க் வந்து கேட்டிருந்தீங்க. லிங்க் வந்து கொடுக்க முடியாது கமெண்ட்ஸ்ல எல்லாம், இப்பெல்லாம் வந்து ஓபன் ஆகாது. சோ என்னன்னா ரவை களி டெல்லி தமிழச்சின்னு போடுங்க, வரும். அப்படி இல்லதான் வச்சுக்கோங்க, சும்மா நார்மலான தண்ணியில ரவைய போட்டு கிண்டிட்டே இருக்கணும் களி பதத்துக்கு, ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு கட்டிப்படாம. அவ்வளவுதான். ரவை நம்ம வந்து ராகி களி எல்லாம் பண்றோம்ல, அந்த மெத்தடு தான். கேசரிக்கு தண்ணி லெவல் வைப்போம்ல, அந்த மாதிரிதான், வேற எதுவுமே கிடையாது. சால்ட் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தண்ணியும் ரவையும் மட்டுமே போதும். அதுக்கப்புறம் வந்து பசியை கண்ட்ரோலே பண்ண முடியல சிஸ்டர் அப்படி சொல்லிதீங்க. கண்டிப்பா அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படிதான் இருக்கும். போக போக நீங்க வந்து ஒரு முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா முடியும். இந்த கோலை நான் வந்து அச்சீவ் பண்ணணும். நான் சொல்றது வந்து புரோட்டீன் ஃபைபர் நிறைந்த உணவுகளை வந்து சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணி எல்லாம் குடிக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த பசியின் தன்மை சூப்பரா கண்ட்ரோல் ஆகும். வெள்ளரிக்காய் எப்பயுமே வீட்டுல வச்சுக்கோங்க, கொய்யாக்காய் வந்து நிறைய சாப்பிடலாம். இந்த மாதிரி செலக்டடான சில விஷயங்களை வச்சுட்டு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து முடியும். நீங்க உங்க மனசு வந்து ஒத்து பண்ணினாதான் அதை வந்து பண்ண முடியும். நான் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா உங்க மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். சோ ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். இன்னைக்கு வீடியோ ரக்ஷாபந்தன் vlogகும் நல்லா இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் நம்மளோட ரொட்டீன் எல்லாமே பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரக்ஷாபந்தன், அனைவருக்கும் ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வந்து நான் பாத்தீங்கன்னா வெயிட் வந்து செக் பண்றேன். 58.50 வந்து இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன், ஜஸ்ட் இப்போ வந்து மெயின்டைன் தான் வந்து பண்றேன். இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கும் போது கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். காலையில எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு பிளாக் காஃபி தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் வந்து லீவ் டேஸ் தானே, ரக்ஷாபந்தன்னா இங்க வந்து லீவ் தான். ஸோ அதனால அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். காலைல வந்து ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்றேன். ரக்ஷாபந்தன் பத்தியும் வந்து ஷேர் பண்றேன், அது போக நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியும் பத்தியும் நான் கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்லி தான் வந்து ஊத்தி வைக்கிறேன். ஏன்னா நேற்று மீன் குழம்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதை வச்சு காலி பண்ணி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பை வந்து வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு அதை வந்து அதை வைக்க வச்சுக்கலாம், இந்த சைடு இட்லியை வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் மாத்ததுனால கொஞ்சம் வந்து பாத்திரம் எல்லாமே இருந்தது. ஸோ அதை வந்து கையோட கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கழுவி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இட்லி வந்து வெந்துருச்சு, அதை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தட்டு நான் அந்த சில்வர்ல நார்மலா தான் நான் வந்து ஊற்றி வைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேட்டை வந்து நனைச்சிட்டு நம்ம வந்து ஊற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் லைட்டா நனைச்சிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூனால எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, சூப்பரா எடுத்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து பாலையும் வந்து காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் நான் வந்து காஃபியும் வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நைட் ஊற வச்சும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸ் மாதிரி வந்து பண்ணி குடிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 2 பேர்
பேரிச்சம்பழம், ஒரு 5-6 பாதாம், அதுக்கப்புறம் வந்து பிஸ்தா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து உலர் திராட்சையும் வந்து எடுத்திருக்கேன். அதுதான் வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட். இதுவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான கலோரிஸ் வந்து கிடைக்கும். நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும். உங்களுக்கு வந்து பசியும் எடுக்காது. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மாச்சி ஒர்க் பண்றாங்கல்ல, அந்த மேடம் வந்து ஆப்பிரிக்கா மேடம் தான் அவங்க வந்துட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ராக்கி கட்டுறதுக்கு எங்க 2 பேத்துக்கும் பையா பாபி அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னா அண்ணா அண்ணின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கட்டுறதுக்காக வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்க ஊர்லயுமே தன்சானியா அவங்க ஊர் ஆப்பிரிக்கால, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி மூவிஸ் எல்லாமே பார்ப்பாங்க போல இருக்கு. அந்த கல்ச்சர் எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிக்கும். இங்கேயுமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹிந்தி சீரியல்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. அதுல வந்து இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது போக நாங்களும் வந்து சொல்லியிருந்தோம் இதை பத்தி. ஸோ அதனால வந்து சர்ப்ரைஸா வாங்கி வச்சுட்டு சடனா வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாமே பண்ணிட்டு சூப்பரா ராக்கி கட்டிட்டு, எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராக்கி எப்படின்னா அண்ணனுக்கு அண்ணன் தம்பி வந்து கட்டினாலும் அப்புறம் அவங்களோட ஒய்ஃபும் வந்து கட்டுவாங்க இங்க. ஸோ இங்க வந்து லேடிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி வந்து கட்டிப்பாங்க. எப்படின்னா உடற்பிறப்புகள் அந்த மாதிரி. ஸோ கட்டிட்டு நான் வந்து கட்டி பிடிச்சு இது பண்ணேன்னா அவங்க வந்து மாமான்னு சொல்லி, அவங்க இதுல வந்து அம்மானா மாமான்னு சொல்லுவோம். ஸோ மாமான்னு சொன்னேன்னா பாபின்னு சொல்லுன்னு சொல்லிட்டு என்னை டெய்லியும் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. பாபினா அண்ணின்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அதே மாதிரி வருமோ அதான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சிரிச்சனால அவங்க வந்து அனுப்பிச்சு விட்டாச்சு. அவங்க வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தம்பிக்கு வந்து காலையிலே வந்து டியூஷன் வந்து வச்சாங்க. ரக்ஷாபந்தன்றனால அந்த பொண்ணு நான் வெளில போனோம், எனக்கு காலையிலே கூப்பிட்டு வந்து விடுங்கன்னு சொல்லவும் தம்பிக்கு அந்த பாப்பா அந்த அவங்களுக்கு நாங்களே ராக்கி வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். அதை தான் வந்து தூக்கிட்டு போயிருந்தாரு. அவங்க வந்து கட்டிட்டு அப்புறம் எனக்கும் வந்து கட்டி விட்டாங்க ராக்கி. அப்புறம் வந்து பாருங்களேன் அரிசி வந்து வச்சிருக்காங்க பாருங்க. குங்குமத்துல அரிசியை வந்து நினைச்சு வந்து வச்சு விடுவாங்க. நெத்தியில ஸ்வீட் வந்து ஊட்டி விடுவாங்க. சூப்பரா அவங்க வந்து ராக்கி கட்டிட்டாங்க இல்லையா. நாங்க வந்து சாக்லேட்டும் அந்த பொண்ணுக்கு வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். சரி அவனுக்கு கட்ட சொல்றதுனால. அப்புறம் வந்து எங்க தருணுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் கூட கொடுத்து விட்டுருந்தாங்க, வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அம்மாச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா காஃபி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மோர் கொடுப்போம்ல 11 மணிக்கு, அதுக்கு பதிலாக வந்து காஃபிக்கு வந்து ஏன்னா மழை சரியான மழை வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கார்டுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா. ராக்கி வந்து கட்டினா அது வந்து கிஃப்ட் கொடுக்கணும் சரின்ட்டு மொய் கவர் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு சின்ன கிஃப்ட் வந்து வச்சு அவங்களுக்கு வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. தம்பியும் டியூஷன் வந்து கூட்டிட்டு வந்தாச்சு. லைட்டா தூரல் தான் போட்டுட்டு இருந்தது. ஸோ அப்படி கூட்டிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு சில எடிட்டிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன், வீட்டு வேலைகளும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நானும் ஹஸ்பண்ட் சின்ன பசங்க எல்லாருமே வெளில வந்து கிளம்பிட்டோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா டைலர் ஷாப்ல வந்து தைக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்வீட்ஸ் பாருங்களேன், இந்த ரக்ஷாபந்தனுக்கு அவ்வளோ ஸ்வீட்ஸ் வந்து விற்பாங்க எல்லாமே. ஏன்னா எல்லாருமே வந்து வாங்கிட்டு போவாங்க இல்லையா. ஏன்னா ராக்கி கட்டும்போது கண்டிப்பாக ஸ்வீட் வந்து ஊட்டுவாங்க. ஸோ அதனால நாங்களும் கொஞ்சம் வந்து ஸ்வீட் வந்து வாங்கிட்டு, என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்காங்க, அதை சொல்லுவேன் இல்லையா ஹேமான்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களோட பையன் தான், அவங்க இருக்கிற ஏரியாவில் தான். சரி அவங்களையும் போய் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து வந்தோம். வீட்டுக்கு வந்து வந்துடலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர்ற வழியிலே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி மீன் குழம்பு இருக்கிறனால என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கேரட் பொரியல் வந்து தேங்காய் போட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. ஸோ அதை மட்டும் கொஞ்சமா வாங்கிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டோம். பரவாயில்ல, மழை வந்து லைட்டா தூர்னதோட நின்றுச்சு, இல்லைன்னா இந்த மாதிரி வெளில வர முடியாது இல்லையா. அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வேற இன்னைக்கு வந்து லீவு மாதிரி தான், ஆனா கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரியும் இருந்தது, கால் வந்துட்டே இருந்தது, அதை பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஒரு வழியா வெளி வேலைகள் முடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. சோறு வந்து குக்கர்ல தான் வைக்கிறேங்க, டைம் இல்லை எனக்கு. ஸோ அதனால குக்கர்ல மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் வடிச்சு சாப்பிடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. எமர்ஜென்சிக்கே இந்த மாதிரி நான் வச்சுப்பேன். உங்களுக்கு பார்த்துருக்கீங்க இல்லையா, நான் வடிச்சு தான் வந்து சாப்பிடுவேன். வடிச்சு சாப்பிட்றது தான் நல்லது. வீட்டில் இருக்கவங்க யாருக்கா இருந்தாலும் நம்ம வெயிட் லாஸ்ல இருக்கும்போது சாதம் எடுத்துக்காம மில்லட் ரைஸ், அதுக்கப்புறம் கம்பு கேப்பை இது மாதிரி ரவை இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பீன்ஸ் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சைடு வந்து குக்கர் வந்து விசில் வந்தது. என்னென்ன லைட்டா வந்து தண்ணி வருது, ஆனால் கரெக்டாக தான் தண்ணி வச்சிருக்கேன். சூப்பராக வெந்தும் வந்துடுது, ஆனால் லைட்டா வந்து தண்ணி வந்து வெளில வருது. அதுக்கப்புறம் பருப்பு துவையல் அரைக்கலாம்னு சொல்லிட்டு துவரம் பருப்பை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிட்டு இருந்தேங்க. எண்ணெல்லாம் சேர்க்காம பிளைனா நீங்க வந்து ஒரு கடாயில சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கேட் தட்டுற சவுண்டு கேட்டுச்சு. டசானா பாப்பா தான், அவங்க வந்து நம்மளோட பசங்களுக்கு வந்து ராக்கி கட்டுறதுக்காக வந்துட்டாங்க.
பட்டுப்பாவடை எல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருக்குல்ல பாப்பா. இவங்க பேரு டசானா. இவங்க தமிழ்காரவங்க தான். போன வருஷமும் கட்டினாங்க. தம்பி எப்படின்னா கவனும் இவங்க ஒரே ஸ்கூல்ல வந்து படிச்சாங்க இல்லையா, சோ அதனால சரி வந்து உட்காந்தாலும் ஜூஸும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு உட்கார வச்சிருந்தேன். சரி துவையல் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா துவரம்பருப்பை வறுத்து வச்சிருந்தேன்ல அதை சேர்த்துட்டு தேங்காய், புளி, பூண்டு, வரமிளகாய் இதெல்லாமே சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சொட்டு கூட நம்ம இதுல வந்து எண்ணெய் சேர்க்கல. குறப்பா அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோம், செம்மையா வந்து ரெடி ஆயிடும் பருப்பு துவையல். செம்ம டேஸ்டியா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சைடு சாதமும் வந்து ரெடி ஆயிட்டு பாருங்களேன். அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து சுடுகஞ்சி மாதிரி வச்சு அவங்களுக்கு துவையல் வச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன், ஏன்னா டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் நல்லா 3 பேரும் டான்ஸ் பயமா வந்து சாங்க போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. முன்னாடி 2 பேரும் கவனும் தசானாவும் ஒரே பிளே ஸ்கூல்ல வந்து படிச்சாங்க. நான் தான் வந்து பார்த்துப்பேன், நம்ம வீட்டில தான் வந்து இருப்பாங்க. ரொம்ப நேரம் நல்லா இந்த மாதிரி தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி அப்பப்போ வரனால நல்லா வந்து டான்ஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம பீன்ஸ் பொரியல் பண்ணலாம், பிள்ளைங்க விளையாடட்டும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து ஃபர்ஸ்ட் வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா கேரட் சேர்த்து ஒரு வதக்குனதுக்கு அப்புறமா நான் வந்து பீன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். அப்பதான் வெந்து வரும். இது எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு வதக்குனதுக்கு அப்புறமா தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம வந்து வச்சிடலாம். அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வேக வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா வெந்து வந்துடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து பொரியல் வந்து ரெடி ஆயிடுங்க. பாருங்களேன், நல்லா குக் ஆயிடும். கிண்டி விட்டுக்கோங்க அப்பப்போ. இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா இதுல வந்து கொஞ்சமா தேங்காய் துருவி போட்டோம்னாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் தேங்காய் துருவல் போடணும்னாரு இல்லையா, சோ அதனால மிக்சிலே சும்மா தேங்காவை துருவி போட்டுட்டேங்க. அவ்வளவுதான். சூப்பரா வந்து பீன்ஸ் கேரட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் ராக்கி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அவங்க எல்லாம் கிளம்பணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அடுத்து அவங்களோட பெரியப்பா வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுனால சோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் நான் வந்து ராக்கி கட்டுறதுக்கு. பொட்டெல்லாம் வச்சுட்டு ராக்கி கட்டி ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இந்த பிளே ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணுவாங்க. அப்பயும் வந்து டசானா தான் வந்து ராக்கி கட்டுறது. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டின் எப்போ ரதையா ஜோடியா நிக்கிறது இவங்க தான். அந்த மாதிரி வந்து இருக்கும். நல்ல காமெடியா இருக்கும். அந்த போட்டோஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராக்கி எல்லாம் கட்டிட்டு நான் 3 பேரையும் நல்லா போஸ் கொடுக்க வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் வந்து நாங்க வந்து அவங்களுக்கு விளையாடுற மாதிரி ஒரு கிஃப்ட் வந்து வாங்கியிருந்தோம். சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம். அதெல்லாமே நாங்க வந்து கொடுத்தோம். அவங்க பாட்டி வந்து நமக்கு வந்து ஸ்வீட்டும் ராக்கி எல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு மயில் மாதிரி அதை வந்து அட்டாச் பண்ற மாதிரி ஒரு வித்தியாசமா இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கி அப்புறம் அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சு இல்லையா, அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அவங்களை அனுப்பிச்சு வச்சுட்டு நான் வந்து வரையில அம்மாச்சி வந்து ரவக்களி வந்து பண்ணியிருந்தாங்க அங்க பங்களால அவங்க வேலை பார்க்குற இடத்துல. ஸோ நம்மளும் அதுதான் கிண்டலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது இருந்ததா, அதனால வாங்கிட்டு வந்துட்டேன். சும்மா ரவையை வந்து சுடுதண்ணியில போட்டு நம்ம கிண்ட போறோம், அவ்வளவுதான். நல்லா பீன்ஸ் கேரட் நிறைய எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மீன் குழம்பு ஒரு மீன் துண்டோட எடுத்துக்கிட்டு பருப்பு துவையல் வச்சு சூப்பரா சாப்பிட்டாங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுல மாமாக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதம், குழம்பு, அப்புறம் பீன்ஸ் கேரட் பொரியல், துவையெல்லாம் வச்சு கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்திரத்தை எல்லாமே கழுவி எடுத்துடலாம் சொல்லிட்டு பாத்திரத்தை கழுவி எடுத்துட்டு மாடிக்கு வந்து போனேங்க. இங்க பாருங்களேன், இந்த மாதிரி தாங்க கும்பலா வந்து ஃபேமிலியா வந்து ரக்ஷாபந்தனுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்துட்டு போவாங்க ராக்கி கட்டுறதுக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ராக்கி கட்டுறதுக்காக அவங்களும் போய் கட்டுவாங்க, அவங்கள கட்டுறதுக்கு வந்தும் கட்டுவாங்க. அந்த மாதிரி அவங்க தோது ஏத்தாப்புல வந்து அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் துணி வந்து எல்லாத்தையுமே காய போட்டுட்டு என்னோட ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா கையிலே வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். அது வந்து காஞ்சிருச்சு. அதையே எடுத்துட்டு கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க. எடிட்டிங் ஒர்க்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டயத்துல அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் ஒரு கிளாஸ் நல்லா தண்ணி குடிக்கிறேங்க. நல்லா தண்ணி குடிக்க வெயிட் லாஸ் டயத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களோட உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. எப்பவுமே சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாம். அப்புறம் 20 நிமிஷத்துக்கு பின்னாடி தான் வந்து தண்ணி குடிக்கணும். பீன்ஸ் கேரட் பொரியலே வந்து பாத்தீங்கன்னா நல்லா நிறைய ஒரு கிண்ணத்துல வந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். அதில் தேங்காய் எல்லாம் கூட போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். நீங்க வந்து கொஞ்சம் இந்த காய்கறியை கம்மியா எடுத்துக்கிட்டு ஓட்ஸ் கிண்டி எடுத்துக்கலாம். இல்லாட்டினா நீங்க கோதுமை தோசை இந்த மாதிரி கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். நல்ல ஃபில்லிங்கா இருந்ததுங்க. அதுக்கப்புறமா அம்மாச்சி வந்து காலைல இருந்து கொஞ்சம் பிஸியாவே இருந்தாங்க வேலையில. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து சின்னவனுக்கு ராக்கி கட்டுங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியை நினைச்சு எப்பவுமே கட்டுவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு வந்து நம்ம
நம்ம வீட்டுல இருக்க பிள்ளையார் சிலைக்கும் வந்து கட்டுவாங்க. அதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு நாங்க வந்து எல்லாருமே சும்மா போஸ் கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் எல்லாருமே வந்து அந்த மீன் குழம்பு, பீன்ஸ் பொரியல் இதெல்லாம் இருந்துச்சுல சாப்பிட்டுட்டு அவங்களும் டின்னர் முடிச்சுட்டாங்க. நான் பாத்திரம் எல்லாமே கழுவி எடுத்துட்டு தண்ணி குடிச்சுதான் கடைசியா வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா நிறைய பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க. கிரீன் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க. ஸோ இன்னைக்கு டேவை சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.